துவரம் பருப்பு போலியில மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. துவரம் பருப்பு போலி அப்படிங்கிறது சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தமிழகத்துல நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு உணவு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பண்டிகை நாட்கள், தீபாவளி, உகாதி இது போன்ற நேரங்கள்ல பருப்பும் வெல்லமும் சேர்த்து தயாரிக்கப்படுது. இது சுவையும் நிறைய இருக்கும், சத்துக்களும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். உடலுக்கு உடனடியான ஆற்றலை கொடுக்குதுங்க. போலியோல இருக்கக்கூடிய துவரம் பருப்பு புரோட்டீன் சத்து கொடுக்குது. வெள்ளத்துல இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு உடலுக்கு இரும்பு சத்தை கொடுக்குது. ஸோ முக்கியமா உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்குது. இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கு. துவரம் பருப்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, அதுக்கப்புறம் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்க செய்யுது. வெள்ளமும் ரத்தத்தை சுத்திகரிக்குது. ஸோ அதனால ரத்த சோகை நோயை குறைச்சிடும். ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தும். துவரம் பருப்புல இருக்கக்கூடிய நார் சத்து மனசுக்களை குறைச்சு செரிமானத்தை சீராக்குது. துவரம் பருப்புல கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை கொடுக்குதுங்க. ஸோ மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பான உணவுன்னு சொல்லலாம். வெள்ளத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்தை அமைதியா வச்சுக்குது. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இயற்கையான ஒரு இனிப்பாக இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ துவரம் பருப்பு அதுக்கப்புறம் வெள்ளம் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணப்ப இந்த ரெண்டுலையுமே ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு. ஸோ அந்த நோய்களுக்கு எதிராக உடலை போராடுறதுக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுதுங்க. ஸோ இயற்கையான இனிப்பு உணவாக இருக்கிறதுனால சர்க்கரை இல்லாம வெள்ளத்தோட செய்யப்படுது, ஜீனி இல்லாம வெள்ளத்தோட செய்யப்படுது. அப்படிங்கறதுனால சர்க்கரை நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட், நீரிழிவு நோயாளிகள் அளவோட சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமான அளவோட சாப்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவுன்னு சொல்லலாம். உடலுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நோய் பாதிக்கு அப்புறம் உடல் திடகாத்திரமா பழையபடி இல்லைன்னா இந்த இனிப்பு போலியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் மறுபடியும் திடகாத்திரமா மாற ஆரம்பிக்கும். மிதமான அளவுல மட்டுமே சாப்பிடணும், அதிகம் சாப்பிடாதீங்க. இதுல கார்போஹைட்ரேட்டுகள், இனிப்பு சத்துக்கள் அதிகமா இருந்துகிட்டு இருக்க. அதிக எண்ணெய் அப்படி இல்லை நெய்யில சேர்த்து சமைக்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஓரளவு எண்ணெய், ஓரளவு நெய்யில சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. துவரம் பருப்பு போலி அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய உணவாக உடலுக்கு சக்தியும் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் தரக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துது, நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது, ரத்த சோகை நோயை குறைக்குது. அதுக்கப்புறம் ரத்தத்தை ஹீமோகுளோபின் அதிகரிக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு அதிகரிக்குது. பற்களையும் எலும்புகளையும் வலிமையா வச்சுக்குது. ஸோ மொத்தத்துல இந்த இனிப்பு உணவு பல்வேறு விதமான நன்மைகள் கொடுக்குது. அப்படிங்கிறனால வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க.